நாய் மாறி சீட்டை போடுறா. நீ வச்சிருக்கதே ஏன் சீட்டு, நீ போடுறா. கல்லோட்டா போட்டு வாங்கடா, நம்ம விளாடலாம். சீட்டை போடுறா. எவ்வளவு நேரம் சீட்டை போடலாம். ஒத்த காலம் சேர மாட்டேங்குது, உயிர் எடுக்குது. என்ன சீட்டை பாக்குறேன்? கிங்கிடா மச்சான், கிங்கிடா. என்னடா பாத்து மச்சான், அது ஊரே என்னங்குது பயம் மச்சான், பயம். மாரிய கண்ட உடனே எல்லாம் சுருண்டு படுத்துறாங்க பாத்தியா? இந்த நாய் பத்தன மச்சான், அது பொம்பளையா மச்சான்? பெண்கள் என்னடா இது? எட்ரா எட்ரா நாய் மாதிரி மோப்ப முடிச்சுங்களா? தொர தொரடா டேய் தொரடா. மச்சான் பிரியாணி மச்சான், வயசுல வச்சு சாகடியா குடிப்பேன் மச்சான். சரக்கு சாப்பிட்டு வெறுமனே பொண்ணு வயது கெட்டு போகுது மச்சி, அதுக்கோசரம் தான் பிரியாணி நான் சாப்பிடுறேன். உனக்கு என்ன உன் நைனா வாங்கி வச்சிருப்பாரு, நல்லா துண்ணு. நீ நல்லா தூங்கு மச்சி. இங்க சிகரெட் இருந்துச்சு காண, அதுக்குள்ள சுத்தியா பூம்பட்டி உள்ள விட்டு போகுமா? நான் சாப்பிடுறேன். உனக்கு வாய்க்காச்சு நாய் எலும்பு முட்டையா இப்ப முழுசா வெளியே வரும் பாரு. நம்ம காலு கூட நம்ம பேச்ச முதல்ல காலை வெட்டி தூர அங்கேயா வேலையா போச்சு. ரெண்டு மணி பூ கொடுமா. இழக்கிறது சரியில்லை, நானே இழக்கிறேன். கொடு. என் கையில இருந்தா 5 ரூபாய், உன் கையில இருந்தா 10 ரூபாய். வேணுமா? என்னம்மா அநியாயமா இருக்கு? என்ன காலங்கத்தால பேசுற உலக்க மாதிரி கைய வச்சுக்கின? நீ அளக்குறியாம? வேணும்னா வாங்கி, இல்லைனப்பா பூவிக்கிற வேலையில வந்துட்டாங்க. இன்னைக்கு கவுச்சு வாங்கி நல்லா காரசாரமா சாப்பிடணும். அம்மா கிட்ட காசு கேட்பேன், நீயும் தலையாட்டுனா சரி மல்லி. மா இந்தாமா. என்ன இம்மா நேரம்? மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கி அதை கட்டி முடிச்சுட்டு வந்து வரதுக்குள்ள இடுப்புடிஞ்சு போயிருக்கு. இதை வராங்க காலங்கத்தால ஏழை விடுறதுக்கு. என்ன தினைக்கு சாம்பார் ரசம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்காவது கவுச்சு எடுக்கலாம், காசு கொடுமா. பாசத்தை பொழிறாளேன்னு பார்த்தேன். எவ்வளவு வேணா? நீ தாமா. துண்ணுட்டு குண்டாயிட்டே போற. என்னம்மா நீ இப்படி பேசுற? நீ துண்ண காசை சேர்த்து வச்சிருந்தாலே இந்நேரத்துக்கு உன் கல்யாணத்துக்கு நகை வாங்கியிருக்கலாம். நாக்குக்கு ருசி கேட்க ஆரம்பிச்சிருச்சுல, உன்னை கண்ணாலம் பண்ணி கொடுத்தாதான் நான் தப்பிக்க முடியும். அதை செய் முதல்ல, அப்புறம் பூ வாங்கவும் ஆள் இருக்காது, பூ கட்டுறதுக்கும் ஆள் இருக்காது. அந்த கிழவி மாதிரி நீயே வாங்கி நீயே கட்டி நீயே சாப்பிட்டுக்கிட்டு நாமோ சரிதான் போடி. எனக்கு துணைக்கு அம்மு இருக்கல்ல. பஞ்சாயத்துக்கு என்ன இன்னத்துக்கு இழுத்து நிக்கிறீங்க? வள்ளி நீ வந்துட்டீனா உங்க அம்மா வாயில நெருப்பா கொட்டும். வயசுக்கு வந்த பொண்ண வீட்டுல விட்டுட்டு நாள் பூரா இங்க வந்து உட்கார்ந்துக்குனா வயசுல நெருப்பள்ளி கட்டாம என்ன பண்ணா? சும்மா இருமா, உட்காருமா. போறேன் மாடி. அந்த குட்டிக்கு நம்ம போனடி, அவன் காசை புடிங்கிடுவான். எங்க 10 தான் இங்க வந்து 10 கிராம் பார் வெறும் தரையில. நைனா தலையை தூக்கு நைனா. டீக்கு காசு வச்சுக்கிறேன், டீ சாப்பிட்டுக்க. அப்பாலிக்கா ஸ்டாண்டாண்டவா நாஸ்தாக்கு துட்டு தரப்போ. ஸ்கூலுக்கு போக சொன்ன, படிக்க போகல. கம்பெனில வேலை சேர்த்து விட்டேன், வேலையை கத்துக்கல. கட்சி காலத்துல நான் புட்டுக்கினா உன்னை யார்டான்னு என்ன பாப்பாங்க? மெச்சிருவேன். 5 ரூபா கொடுத்து 5000 ரூபாய்க்கு பேசுகிறேன். உன்னை நினைச்சாலே எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வந்துடுறா. இதெல்லாம் யாராண்ட போய் சொல்லுவேன்? கடவுளே. ஏக்கா மல்லிய கடைக்கு போக சொல்லுக்கா, நேரம் ஆயினே இருக்குதுல்ல. மல்லே, ஏ மல்லே, இருமா வரேன். என்ன பண்ணி நிக்கிற? நல்லா
இருக்கேனா? இவள கடைக்கு போன்னு சொன்னாலும் சொன்னேன், இவன் நம்ம கலெக்டர் ஆபீஸுக்கு போற மாதிரி அலங்காரம் பண்ணி நிக்கிறா. ஏ மல்லே, வாடி சீக்கிரமா. மார்க்கெட்டுக்கு தானே போற, நம்ம மாப்பிள்ளை பார்க்க போற மாதிரி அலங்காரம் பண்ணி நிக்கிற. சீக்கிரம் வா. இந்தா, இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பாக்கி பணத்தை அப்பால தரேன்னு சொல்லு போ. செருப்பு வேணும்னு எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு செருப்பு வாங்கிக்கிறோமா? நீ ரொம்ப குழையும் போதே நினைச்சேன்டி இப்படி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கேப்பேன்னு. இந்தா போய் வாங்கிக்க. என் அம்மாதான் அம்மாதான். காசு பார்த்தா போதுமே. மல்லி 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 ஒரு நிமிஷம் மல்லி. என்ன மாதிரி என்ன விஷயம்? என்ன நானும் பார்த்துன்னே இருக்கிறேன். நீ குட்டிக்கு நான் மட்டும் எது வேணாலும் செய்யற, எனக்காண்டி எதுவுமே பண்ண மாட்டியா? சரி, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அப்படி கேளு. என்ன மாதிரி இது? என்ன படிக்க தெரியாதா? அம்மா பேரை செந்தமிழ்ல குத்து வச்சுக்கிறேன். ஆமா, அம்மா பேரை நீ எதுக்கு பச்சை குத்திருக்க? தோடா லவ் பண்ற அம்மா பேரை பச்சை குத்தாத வேற யாரு பேரை குத்துறாதா? அம்மையா உயிர். சரி, இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா? அதுக்குத்தான் நீ கொஞ்சம் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் மல்லி. அவங்க அப்பன் குடிகாரன், வர புருஷனாவது நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறான். ஓ லெவல்ல அங்க சொல்ல முடியாது. மல்லி, அம்மா மட்டும் என் வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா என்ன நான் மாத்திக்கிறேன் மல்லி. நீ கொஞ்சம் கருணை காட்டுன சத்தியமா மல்லி காப்பாத்துவேன் மல்லி. இத பாரு, குட்டி என்கிட்ட காசு புடுங்கிட்டு போற மாதிரி அம்மா கிட்ட நீ காசு புடுங்கலான்னு நினைச்ச மவன அவ்வளவுதான். ஐயா மல்லி, அந்த குட்டி மாதிரி நான் நினைச்சுக்கினியா? நான் ரொம்ப நல்லவே மல்லி. அவன் மட்டும் வெளியூர் போட்டு 2 நாளைக்கு அப்புறம் பார் தமாத்தன் பசங்க கூட எனக்கு எப்படி மரியாதை கொடுப்பானுங்கன்னு அவன் கூட நான் சேர்ந்ததுனால என்ன எப்படி நடத்துறானுங்க. ஏய் போடா. நானா மல்லி? நீதான். சரி போடா போ. எப்படி போறேன்னு பார்த்தா நீ சொன்ன நல்ல பையன் மல்லி. மல்லி அம்மு, இந்த மாறில மாறி யாரையோ லவ் பண்றேன்னு சுத்திக்கிட்டு தெரியுதான். உனக்கு எதுவும் தெரியுமா? அது யார லவ் பண்ணன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏன் உன்னாண்ட எதுவும் சொல்லுச்சா? இல்ல, அத தெருவுல பார்த்தேன். ஏதோ பொண்ணு லவ் பண்றேன்னு பேரு கூட பச்சை குத்தி வச்சிருக்கான். ஒருவேளை நீயும் பாத்திருப்பியோன்னு கேட்டேன். பாத்தியா? ஏய், என்னங்க ஆச்சு உனக்கு? மல்லியில சாமந்திய சேர்த்து கட்டுற, பூவெல்லாம் செதற விடுற. மேடம், ஒரு நிலையில இல்ல போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது யார் பேர் பச்சை குத்தி இருக்குன்னு பாத்தியா? தெரியலையே, அது நெஞ்சில குத்தி இருக்கு. நேத்து அது காட்டும் போது சட்டை வேற மறைச்சிருச்சா, அதான் சரியா பார்க்க முடியல. ரொம்ப வருத்தப்படாது, அது உன் பேரு தான் பச்சை குத்தி இருக்கு. எனக்கு என்ன வருத்தம்? அது சும்மா சீனை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. நல்லா பாத்தியா? அது பச்சைலாம் குத்தி இருக்காது. குத்துனா பலிக்கொன்னு கண்ணையால எழுதி தெரியும். அத நம்பாத. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் உன்னை நல்லா வச்சு காப்பாத்துவான். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு. பிடிச்சிருக்கு. மாலவாகவும் பாட கட்டவும் தாண்டா பத்துச்சு. சாவடுக்க என்னடா பண்ண போற? கையில காசு கூட இல்லையே. காசுக்கு என்ன செய்ய, என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். வச்சிருக்கான். இம்மா தூண்டி இடத்துல இருந்துகிட்டு இவன் பண்ற சேட்டை ஐயோ. அஸ்தி கரைக்கு போனவன் அமைதியா வருவானா பாக்குற?
அல்லாடிக்கிட்டு வருவான். அவங்க இப்போதைக்கு வரப்போறது இல்ல. நீ விளக்க கொளுத்திட்டு வா, நம்ம கிளம்பலாம். என்னடி அப்ப சாவெடுக்கிறதுக்கு காசு இருக்கான்னு கேட்டேன். மண்ணு மாதிரி நின்னுக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் பாரு. மனசு கேட்கல. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு எடுத்து கொடுத்துட்டேன். நானும் பேசாம இருந்திருந்தா அப்ப செத்து அழாதவன் காசுக்காக அழுதுருப்பான். அதாவது பரவாயில்ல, இன்னொரு சோமாரி இருக்குது பாரு, ஊட்ட வச்சுக்கின்னு ரோட்ல நாயோட நாய படுத்து கிடக்குது. இத்த வேற நீ காதலிக்க சொன்ன. வா கிளம்பு போலாம்.